கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டதாக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருந்தால் எழுந்து நிற்போம். இருக்க கன நேரம் இருந்துட்டீங்க, எழுந்து நிற்போம். அப்படி எழுந்து நின்று நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 42 1-2. நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் யாவரும் அப்படியே கண்களை மூடி வாசிக்கப்பட்ட வார்த்தையோடு கூட தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டும்படியாக கண்களை மூடி இருக்கிற வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல தகப்பனை அப்பா, ஆண்டவரை இம்மட்டு நேரமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீ கூட இருந்து வந்தீர் கர்த்தாவே. வருகிறதான இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் என்னோடு கூட உம்முடைய பிள்ளையிடத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பேசத்தக்கதாக எனக்கு பலனை கொடுக்கும்படியாய் கேட்கிறேன் கர்த்தாவே. கேட்கிறோடைய ஆண்டவரை செவிகளையும் இதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணும்படியாய் கேட்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் அமர்ந்திருக்கிறோம். முதலாவது நான் இந்த சிறுமந்தை சபையின் போதகருக்கும் மற்றும் விசுவாசிகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மற்றும் சகோதரன் அண்டன் பிரதருடைய 30வது திருமண ஆண்டு நினைவு கூறும்படியாக அங்கே பரிசுத்தவான்களை அழைத்து அவர்களோடு கூட மகிமைப்படும்படியாக அவர் எங்களையும் அழைத்த இந்த வேலைக்காகவும் இந்த நாட்களை விசேஷித்தபடியாகவும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். இந்த பகுதியில் இருக்கிற இந்த சகோதரியெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்ல போகிறீங்க. சொல்லவே இல்லை, நான் சொன்னப்போ தான் நீங்கள் சொல்லணும், சத்தமாக சொல்லணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் சோர்ந்து இருக்கிறீங்களா உற்சாகமாக இருக்கிறீங்களான்னு தெரியலே. நீங்கள் காலையிலேருந்து உபவாசத்தோடு வந்துருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய சரீரம் உபவாசிக்கிறவருடைய தானியலுடைய சரீரம் எப்படி இருந்தது? அவன் எப்பொழுதும் உபவாசத்தோடும் ஜெப விண்ணப்பங்களோடும் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை திருப்பினான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நான் பார்வைக்கு அவன் உற்சாகம் உள்ளவனாய் சரீரம் அப்படி இருந்தது. அப்போ உங்களுடைய சரீரம் அல்லேலியான்ற கூடாது. எப்படி பார்ப்போம்? அல்லேலியா. 10 பேர்ட்ட சத்தம் தான் வந்திருக்கு, ஆனால் நிறைய பேர் இருக்கிறீங்க. எங்களோட ஆண்களை பாருங்க எப்படி சத்தம் போடுவாங்கண்டு. அம்மாவோட சத்தம், அம்மம்மா ஆரம்பத்தில் என்ன கேட்டாலும் அவட சத்தம் பேர் வேணும். உங்களுடைய சத்தம் பேர் நம்ம வாலிபருடைய சத்தமே குறைவு. அப்போ இங்கால இருக்கிற வாலிபர்களும் இங்கால இருக்கிற சகோதரருடைய சத்தத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எப்பயுமே ஆண்கள்லாம் என்ன? ஆமென். நல்லது. அங்கே சகோதரர்கள் எடுத்த என்ன பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது எப்படி என்பதும், அங்கே இந்த உலகம் மாயையாக இருக்கிறபடினால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் எடுத்தார்கள். அதே ஒரு காரியம் நான் எடுக்கிற செய்தி தாகம். என்னது? தாகம். தாகம் என்ற ஒன்று நமக்குள் இருந்தால்தான் நாம் அந்த காரியங்களை செய்வதற்கு சிந்திக்க முடியும். என்ன? அப்போ இங்கே தாவீதுக்கு என்ன தாகமாக இருந்தது? மானானது நீரோடே வாஞ்சிக்கிறது போல அவனுடைய ஆத்மா, அப்போ அவன் எங்கள் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்ன? வீடு கட்டணும், இல்லை பெரிய காரியங்களில் படிப்பில் மேன்மையாகணும், மற்றவர்கள் புகழை சம்பாதிக்க வேண்டும் என்கிற தாகம். இப்படிப்பட்ட தாகத்தினால்தான் அநேகர் என்ன செய்கிறாங்க? தேவனை விட்டு விலகுறாங்க. இந்த கல்வியை குறித்து சொன்னார். கல்வி திகேஸ்வரர் என்னதான்? தேவனுடைய உறவிலிருந்து மனிதனை பிரித்து தூரமாய் கொண்டு போகிறது கல்வி. படிப்பு தேவையில்லை என்ற படிப்பு தேவானா அதிலேயே நாட்டம் வைத்து நான் முன்னேற வேண்டும், அடுத்த லெவலுக்கு போகணும், நீ போயிடுவ. அப்படியே எங்கே போயிடுவ? போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவ. ஆனால் சேர வேண்டிய இடத்துக்கு வரமாட்டா. அப்போ வார்த்தையில் நிற்கிறதுக்கு தீர்க்கதரிசி எத்தனை வரைக்கும் படிச்சு? A லெவல் படிச்சா? அதுக்கு அம்மா காட்டுறா, அம்மா பாருங்க 7. ஆனால் ஞானம் யார் கொடுத்தது? தேவனே ஞானமும் மீட்புமானவர் என்று வசனம் சொல்லுறது. என்ன? அப்போ பாருங்க, யோவானில் அவர் சொல்கிறார், அங்கே அந்த ஸ்திரீனிடத்தில் பேசுகிற பொழுது, நீ என்னதான் இங்கே குடிக்கிற தண்ணீரானது, அவளுக்கு சொல்லுங்க, நீ குடிக்கிற தண்ணீரானது மறுபடியும் தாகத்தை உண்டாக்கும், ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ
ஒரு காலம்ண்டா ஏதாவது இடைக்குள்ள விட்டவரா இல்லை, ஒரு காலமும் என்ன அது நித்திய ஜீவனாய் உருகிற நீரூட்டாக இருக்கும். அதனால தான் யோவான் 7:37-38 சொல்றீர், வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். என்னதான் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமே. அவன் என்னிடத்தில் தாகமாக இருந்தால் அவன் வந்து பானம் பண்ண கடவன். அதுதான் சங்கீதம் 1:3 நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு மேல். அவனுடைய தாகம் எங்கே இருக்க வேணுமாம்? தேவன் மேலே இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் மேலே நோக்கமாக இருக்க வேண்டும். தேவன் எதை எங்களுக்காக வைத்து அவர் என்னை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதிலே என்னுடைய தாகம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தாகம் என்ன? வாலிபர்களை எடுத்தால் பைக் எடுக்கணும், என்ன அப்படியே சுற்றணும், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலே போதும், அது ஒரு சின்ன தாகம் தான். ஆனால் அப்படித்தான் அநேகர் உலகத்தில் புதுசாக தாய்மாரை போய் நின்று இப்படி பைக் வந்திருக்கு, எனக்கு அந்த பைக் வேணும், இப்படி லேப்டாப் வந்திருக்கு, எனக்கு அது வேணும் என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுத்தி அந்த தாய் ஒரு பைக்கை எடுத்து கொடுக்குது, அவனுடைய தாகம். ஆனால் அந்த பைக்கை வாங்கி அவன் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரம் போயிட்டு இது போகிறவன் திரும்பி இல்லை. நீங்கள் செய்தியில் பார்த்தா அவன் புதுசாக எடுத்தான் மறித்தான் என்று தான் பெறும். எப்படி அடிப்பட்ட அதே ஆனாலும் பட்டு திருந்துறதா இல்லை. அநேகர் அப்படித்தான் யோசிக்கிறாங்க. புதுசாக வந்து ஒருத்தன் ஒரு வீட்டை கட்டினா அடுத்தவன் இன்னொரு வீட்டை கட்டணும். ஆனால் அங்கே ஏதாவது ஒரு நிலைமை மாறிட்டேன்னு சொன்னால் எல்லாம் வெடித்து சிதறிடும். ஆனால் பாருங்கள், தாகம் ஒவ்வொன்றில் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய தாகமும் ஏதோ தன்னுடைய முன்னேற்றத்தில் தான் வைத்திருக்கிறானே தவிர அவன் தேவனில் வைக்கல. தீகை சொல்றேன், கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையுமே ஒருவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும். கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையுமே ஒருவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும். அப்படியானால் எங்களுடைய தாகம், அதான் எரேமியா சொல்லுகிறான், ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விட்டார்கள். எரேமியா 2:13 பாருங்க, வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள். இன்றைக்கு அநேகர் இப்படித்தான், என்ன உலகத்தின் கலாச்சாரங்களையும் வேறு முறைமைகளையும் எல்லாவற்றையும் பின்பற்றி அங்கே என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அங்கே என்ன இல்லை? உங்களை காக்கிறதான எந்த ஒரு காரியமும் அங்கே இல்லை. அங்கே எல்லாமே மாயை தான் அங்கே இருக்கிறது. ஜீவ தண்ணீராகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். அப்படித்தான் சவுல் ராஜா என்ன இருக்கே அந்த ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தேர். ஆனால் ஜனங்கள் யாரை தெரிஞ்சு கொள்ளணும்? ராஜாவாக சவுல். அப்போ சொல்கிறார், அவர்கள் என்ன சொல்கிறார்? உன்னை தள்ளவில்லை, அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். இன்றைக்கு ஜனங்களுடைய தாகம் வந்து அந்த பார்வைக்கு என்ன தென்படுகிறதோ அதிலே நோக்கம். என்ன ஆவிக்குரிய காரியங்களிலேயும் ஆவிக்குரிய ஜீவனிலேயும் நான் நித்திய ஜீவனை அடைவதும் அடுத்த ஒரு வாழ்வுக்குள்ளாய் போவதற்கும் ஏன்னா இந்த உலகத்தின் ஆண்டவர் நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆனால் உலகத்தில் இருக்கிறதான் நேசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நிறைய வசனங்களை அடுக்கடுக்காக மாற்றி சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் அதில் நோக்கமாக இருக்கிறோமா? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் தான் உண்டு, ஆனால் நாங்கள் உபத்திரவத்தை விட்டு பிசாசு கொடுக்குற நன்மையானதுகளை தான் தெரிஞ்சு கொள்கிறோம். என்ன நன்மையானதுகளை தெரிஞ்சு கொள்கிறோம். எங்களோட தாகம் எல்லாம் வேறு. பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? கிறிஸ்துவ வார்த்தையிலே நான் நிலைநிற்க வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நான் வர வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? அவருடைய வெளிப்பாட்டை பெற வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதா? எனக்குள்ளே இருக்கிற தாகம் என்ன? நான் குடிக்கிற தண்ணீர் என்னதான்? அந்த தண்ணீர் மறுபடியும் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நான் வேலை செஞ்சால் வெயில் அடித்தா ஐஸ் தண்ணி கேட்கும், தொண்டை கடகடண்டு கேட்கும். ஆனால் சோடா பண்ணி தருவாங்க, ஜூஸை கரைச்சி தருவாங்க. என்ன தான் குடித்தாலும் தண்ணி குடித்தாத்தான் அந்த தாகத்தன்மை தீரும்.
ஆனால் இதே இப்படியா இருக்கேக்க அங்கே அவர் சொல்கிறார், ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்று, ஆனால் ஜீவ தண்ணீர் எந்த காலமும் தாகம் தீராதபடிக்கு என்னிடத்திலே தான் அந்த தண்ணீர் இருக்கிறது. அது என்ன? நானே ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தை நீங்கள் மத்தேயு 5:6 சொல்லி வாசிக்க வேண்டாம். 5:6 என்ன? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் அவர்கள் என்னவா திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு காலையிலேருந்து நீங்கள் அதில் தான் வந்திருக்கிறீங்க. உணவை விலத்தி உங்களோட உடம்பை என்ன செய்யுங்க, ஒடுக்கி இருதயத்தை தேவனுக்குள்ளாக திருப்பும்படி. அதான் உபவாசம். உணவை ஒதுக்கி உடலையும், அதான் என்ன சொல்கிறது, ஜோவேல் 1:1 வாசிக்காங்க, பரிசுத்த உபவாச நாளை ஆசரியுங்கள். அதே ஜோவேல் 2:14 பரிசுத்த. அப்போ உபவாச நாள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த உபவாச நாள். அப்போ பரிசுத்தம் அப்படியான ஒரு அதில் நான் எந்த காரியத்தையும் செய்யாமல் என்னுடைய நோக்கம் தேவனுக்குள்ளாக போய், அதுதான் ஒவ்வொரு மனிதர்களும் செஞ்சாங்க. தேவன் சொல்ல அவனுடைய இருதயமெல்லாம் தேவனிடத்தில். தாவீதுடைய இருதயமெல்லாம் அப்படித்தான். அவன் பாடல்களை பார்த்தா ஏதோ ஒரு தேவைக்காக இல்லை, அது உள்ளான இருதயத்திலிருந்து அவன் கேட்குறான். அப்போ கேட்க தான் தேவன் அதை செவியை எனக்கு சாய்த்தரலும் என்றெல்லாம் கேட்குறான். ஏன் மறைத்து வைத்திருக்கிறீர் என்றெல்லாம் கேட்குறான். அப்படியான அவனுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது. மானானது எப்படி அந்த தண்ணீருக்காக வேண்டி ஓடி, தண்ணீர் கிடைக்கலையேண்டா பின்னால் வாரது, அதை அது தண்ணி குடித்தா தான் அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த ரவுண்டு அது வாரத்துக்கிடையில நான் அவர் என்னை பிடிக்க மாட்டேன். அப்போ எங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட் வரணுமெண்டா நாங்கள் அடுத்ததாக என்ன செய்யணும்? வார்த்தையில் தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் தான் பெரிய மெசேஜ் சொன்ன படிக்கையில். அதோட தீக்கை சொன்ன ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லி போட்டு, உங்களுக்கு கதை கேட்க விருப்பமான சிரிப்பானது இல்லை, சிந்திக்கும்படியாக என்ன சிந்திக்கத்தக்கதான ஒரு காரியம். அப்போ தாகம் என்ன செய்தால் நம்மளை உலகத்துக்குள்ளாய் கொண்டு போகாதபடிக்கு, உலகத்தின் சிற்றிமங்களை ஆசை கொள்ளாதபடிக்கு நம்முடைய தாகம் எங்கே இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். வார்த்தையின் இன்றைக்கு அது எங்கே இருக்க வேண்டும்? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை சத்தியம். அதான் புத்தகத்தை படியுங்க. படிக்கத்தான் என்ன செய்யும்? அது எங்களுக்குள்ளே நீரூற்றாய் ஊறும். அப்பொழுதுதான் நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கிறோம். அப்படி அந்த ஆத்துமாக்களை சம்பாதிக்கத்தக்கதான தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்திலே நாங்கள் அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். மற்றவர்களிடத்தில் போய் தாகத்தை பற்றி பேசுகிறது, ஒருத்தனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர பற்றி இல்லை. அவன் இப்படி என்னென்னத்தை உலகத்தில் வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறானோ அதுதான். இன்றைக்கு போன், அது சொன்னேன், பிள்ளைகள் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு போன் இல்லை என்று சொன்னால் இப்போ பிள்ளைகளும் இல்லை, உலகமும் இல்லை. போன் இல்லையென்றா ஒற்று கிழமை போன் இல்லாமல் யாராவது போய் எங்கேயாவது நிற்பாங்களா? போனை வாங்கி போட்டு பாருங்க, அந்த வீடு 2 ஆகலை என்று சொன்னால் இங்கே வாங்க, எங்கே என்றாலும் சரி. நான் கூட தான் ஃபோன், அதுக்காண்டி ஃபோனில் என்னவெல்லாம் பார்க்குறதுக்காக இல்லை, தொடர்பு கொள்றதுக்கோ சில அவசரங்களில் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைடா கேட்குறதுக்கு கூட இது இல்லையேண்டா. வாகனமும் இல்லை. அது பிறகு அந்த டென்ஷனில் ஓடி போய் அடிபடுறதை விட என்ன. அப்போ இன்றைக்கு நவீனம் எல்லாத்தையும் டெக்னாலஜி இதுக்க கொண்டு வந்துட்டான். எல்லாத்தையும் நீ இதில் செய், நீ வீட்டில் இருந்தோன்னு இதில் செய்ய, நீ வெளியே போகிற. அப்போ கிறிஸ்துவை தேடாதபடிக்கு உலகத்தை அவன் பொக்கேட்டுக்க வச்சுட்டான். என்ன அப்போ எங்களோட தாகம் எல்லாம் பாருங்கள், உலகமே பொக்கேட்டுக்கே இருக்குது. தாகம் நான் வாஞ்சிக்கிறதெல்லாம் பீரோக்கையும் அங்கே இதுகளுக்குள்ளேயும் தான் இருக்குது. அது இருக்க வேண்டிய இடம் வங்கியோ. ஆனால் ஃபோனுக்குள்ளேயே எல்லாம் இறக்கி வச்சுருக்கு. என்ன யாரும் கேட்டால் அது ஃபோனில் பைபிள் இருக்குது, ஃபோனில் பைபிள் இருக்கு, ஆனால் நீ வாசிக்கிறியா? இல்லை. செய்தியும் போட்டுக்கதான் இருக்கு, வாசிக்கிறியா? இல்லை. ஏன்? அது டைம் இல்லை. அது தொட்ட உடனே அது வேறு எங்கேயும் தான் கை கொண்டு போகும். அப்படியே கூகுளில் போகும், இல்லாட்டி இதுக்குள்ளால் போகும், வாட்ஸ்அப்புக்கு போகும், எங்கேயோ போகும். ஆனால் அங்கே போகாது. எங்கே போகாது? இப்படி கூட்டங்களுக்கு வரைக்கும் தான் அது அங்கே போகும். அப்படி ஒரு போய் டச் பண்ணுறது, பைபிள் டே கொண்டு வரையெல்லாம் போய் எடுப்போம். உலகம் வரும் வெளியே அதுக்குள்ளே போய் பரிசுத்தத்தை தேடையலுமா? பரிசுத்தம் இதில் தான் இருக்குது. என்ன அது இந்த காரியங்களில் இல்லை. அதையோடு நான் தீக்கை சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஒரு கதை. அவர் என்ன செய்கிறார், ஒரு வயதான தம்பதிமார் என்ன செய்கிறாங்கன்னா வெளியூருக்கு எப்பயுமே போய் வருவாங்க. கேட்டிங்களோ தெரியலை. வெளியூருக்கு போய் வந்தால் அவங்களுக்கு
எங்கேயாவது போய் வந்தால் ஞாபக சின்னமாக ஒரு பொருளை வாங்கி கொண்டு வரது அவங்களுக்கு வழக்கம். அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க வெளியூர் போன இடத்துல ஒரு பழைய பொருட்கள் விற்கிறதான ஒரு கடைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த கடையில் போயிருக்கும் பொழுது அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பழைய பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்தது தான், நாங்கள் வைக்கிறதெல்லாம் மியூசியத்தில் வைக்கிற மாதிரி பழைய பொருட்கள் தான் விலை உயர்ந்தது. அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில் அந்த தாய் என்ன செய்கிறான்டா, அப்படியே சுற்றி பார்க்க ஒரு கப்பை பார்க்குறா. என்னத்தை பார்க்குறா? ஒரு கப்பை பார்க்குறா. அந்த கப்பை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சமாதானம். என்னடா இது ஒரு வித்தியாசமாக வடிவமைச்சிருக்கிறாங்க, இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கண்டிவா, அதுலேயே நின்று அது ஒரு சமாதானம் பார்த்து அந்த கப்பு என்ன விலையோ அந்த விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி கணவனுக்கு சொல்லி அந்த கப்பை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வீட்டை வச்சுட்டாங்க. வீட்டை வச்சுட்டு அவங்க எல்லா வேலையிலையும் முடித்து அடுத்த நாள் காலையில் வரும் பொழுது குடிச்சிட்டு வரும் பொழுது பார்க்குறாங்க அந்த கப்பை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சமாதானம், ஏதோ ஒரு காரியம் திருப்தி அடைஞ்ச மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நினைவு. அப்போ அந்த கப்பையே பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த கப்பு பேசுது. அப்போ இவ கப்பு பேசுதேன்னுட்டு என்ன செய்கிறா, தன் எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்தில் போய் இருக்கிறா. அப்போ போய் இருக்கும்போது அந்த கப்பு பேசுது, நீங்கள் என்ன இப்படி பார்க்குறீங்களே, நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு என்ன பார்க்குறீங்களே, இந்த அழகு நான் இருக்கிறதுக்கு முதல் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இதுக்கு முதல்ல எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நான் சாதாரண ஒரு மண்ணாக இருந்தேன். எல்லாரும் முதல் மிதித்து போகிற ஒரு சாதாரண மண்ணாக இருந்தேன். இந்த வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமென்று நான் அப்படியே நினைச்சு கொண்டிருந்தேன். எல்லாரும் பஸ் ஏறுது, கார் ஏறுது, எல்லாம் ஏறுது, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு நினைச்சேன். திடீரென்று ஒருத்தர் வந்தார், கூட்டமாக என்னை அள்ளிக்கொண்டு என்னை எங்கேயோ கொண்டு போகும். அப்போ நான் நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கை வேற எங்கேயோ போகுது, என்னுடைய வாழ்க்கை விசித்திரமாக போகுது, அப்போ வேற எங்கேயோ என்னுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைச்சு என்ன செஞ்சது, அது தனக்குள்ளா சிந்தித்து கொண்டிருந்தது. அப்போ அந்த கொண்டு போன அந்த மனிதன் என்ன செய்கிறான், உடனடியாக ஒரு குண்டாக்குள்ள என்ன அதை போட்டு பிணைய ஆரம்பிக்கிறான். அந்த மண்ணை பிணைய ஆரம்பிக்கும் பொழுது அவன் என்ன செய்யுது, அது கத்துது, என்னை விடு, நான் எங்கே இருந்தோனோ என்னை விடு, ஏன் என்னை போட்டு இந்த இடம் இப்படி பிணைகிற, கசக்கிற, நோவுது. அது என்ன செய்யுது, அது வேதனையில் கதறுது. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, விடலை. அதை பிணைஞ்சு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை முதலாக மேலே வச்சுட்டான். சரி, நம்மளை விட்டுத்தான், தப்பிச்சிட்டோம், சரி ஏதோ ஒரு வழியாக விட்டுட்டான், நம்ம இனி ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினைச்சா அடுத்த நாள் வந்து என்னை எடுத்து நெருப்பில் என்ன செய்கிறான், சைட்டில் காட்டுறான், இந்த பக்கம் காட்டுறான், சுடுகுது, எரியுது, என்ன விட்டுரு, ஏன் இப்படி பண்ணுற, நேற்றுத்தானே போட்டு பிசைஞ்ச இப்பயே என்ன நெருப்பில் காட்டுறேன் என்று அது கத்திச்சு. அப்பையும் அவன் விடையலை. பிறகு அதை எடுத்து அதே இடத்துல வச்சுட்டு அவன் போயிட்டான். பிறகு அவன் மறுநாள் வந்து என்ன செய்கிறான், ஒரு சுற்றியலையும் உளியையும் எடுத்து அதில் இருக்கிறதான சின்ன சின்ன செய்திகள் மாதிரி ஏதோ நேற்றுத்தானே என்னை நெருப்பில் காட்டு, இப்பயே என்னை போட்டு குத்துற, கிழிக்கிற, எனக்கு வேதனையாக இருக்கு, ஏன் என்னை இப்படி போட்டு தொந்தரவு பண்ண, நான் முன்னுக்கு இருந்தேன், என்னை அங்கேயே விட, என்னை அவங்களே மிதித்து கொண்டட்டுமே, இப்படி என்னை கொண்டு வந்து துன்பப்படுத்துறேன் என்று அது கத்த. அப்பையும் அவன் விடையில்லை. பின்பு அடுத்த நாள் என்ன செய்கிறான், டிகிரி குறைஞ்ச -செல்சியஸில் இருக்கிறதான நல்ல ஐஸுக்க கொண்டு ஐயாவை வச்சுட்டான். அது 2 நாளைக்கு முதல் தானே என்ன நெருப்பில் இப்படி காட்டினி அப்படி காட்டினி, இப்போ என்னத்துக்கு என்ன கொண்டு வந்து இந்த குளிருக்கு இப்படி வச்சிருக்க, என்ன மூச்சடக்குதே என்று அது கத்த அவன் விடவே இல்லை. பின்பு அவன் அதை எடுத்து என்ன செய்கிறான், வைக்கிறான். அப்போ தப்பிச்சிட்டோம் போல இருக்கு, இனி நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டானே என்று அது என்ன செய்யுது, அது தனக்குள்ளே யோசித்து கொண்டிருக்குது. ஆனாலும் அவன் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறான், ஒரு வாட்டர் சப்ளை, என்ன தண்ணி நல்லா போச அட்டிக்கக்கூடியதான ஒரு இடத்துல இவரை கொண்டே நடுவில் வச்சுட்டு அது சுற்றி வர தண்ணி அட்டிக்குது. ஏன் என்னை இப்படி கழுவுற, நான் ஏற்கனவே குப்பையில் தானே இருந்தேன், ஏற்கனவே சேராத்தானே இருந்தேன், கழிவாத்தானே இருந்தேன், என்னையே நீ கொண்டு வந்து இப்படி துன்பப்படுத்துகிற, என்னையே நீ இப்போ போஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கையும் அவன் ஒன்றுமே பேசலை. அதுக்கு பின்பாடு அதை எடுத்து அவன் என்ன செய்கிறான், அதை துடைத்து ஒரு வெள்ளை துணியினால் துடைத்து அதை கொண்டே ஒரு உயரத்திலே வைக்கிறான். எங்கே வைக்கிறான், உயரத்திலே வைக்கிறான். அவன் உயரத்திலே வைக்கிற பொழுது 2-3 பேர் வந்து பார்த்துட்டு, இங்கே பாருடா இந்த கப்பை எவ்வளவு அழகாக இருக்கு, எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களோ என்று ஆச்சரியப்பட. அப்போ அந்த கப்பு யோசிக்குது, என்ன யோசிச்சிருக்கும், நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேனா, நான் என்ன பார்க்குறவன் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நின்று பார்க்கத்தக்கதான அழகாக இருக்கிறேனா, பிரமிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறேனான்ட்டு அது என்ன செய்யுது, யோசிக்குது. அப்போ அந்த வனஞ்ச குயவன் வந்தான். குயவன் வந்து என்ன சொல்லுகிறான்,
நான் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை போட்டு என்ன கஷ்டப்படுத்தும் போதும் துன்பப்படுத்தும் போதும் நீ கத்தும் போதும் நீ கதறும் போதும் நான் ஏன் உன்னை விடையில தெரியுமா? ஏன் உன்னை விடையில? இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தான். உங்களை தேவன் உடைக்கிற பொழுதும், உங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் சோதிக்கிற பொழுதும் அவரை உங்களை கழுவ நினைக்கிறது எதற்காக? உங்களை உயரத்துக்கு கொண்டு வரும்படியா. அவருடைய சோதனையை நீ சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியே தேவன் உடைக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதான் எரேமியா சொல்லுகிறான், ஆண்டவரே நானோ களிமண் நீயோ குயவன், உடைத்து உருவாக்கும். அப்போ சுத்த பொண்ணாக விளங்குவேன். சுத்த பொண்ணாக நீங்கள் விளங்கணும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை உடைக்கிற இடத்திலே எல்லாம் உங்களை அவர் எங்கேயெல்லாம் கழுவ நினைக்கிறாரோ, எங்கேயெல்லாம் உங்களை அவருடைய சித்தத்தின்படி வணைய நினைக்கிறாரோ ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த உயரத்தில் இருக்கும் பொழுது உங்களை குற்றமாய் பேசின நாவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை என்னதான் மகிமைப்படுத்தத்தக்கதாக உயர்த்தத்தக்கதாக தேவன் என்ன செய்வாரா? உதவி செய்வார். அப்படியாக தேவன் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை தெரிந்து கொண்டவர். நமக்கு சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் எம்மை பரிசுத்தமாய் மேன்மையான இடத்தில் உயர்த்தும்படிக்கு நாம் என்ன செய்கிறோம்? சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னு ஓடுறோம், விட்டுட்டு ஓடுறோம். இதனால் சகிக்க முடியாது. அதான் விதைக்கிற உண்மைப்படி சகிக்க முடியாது, ஓடிடுவோம். ஆனால் சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். நீங்களும் சோதனைகள் வருகிற பொழுது, நிந்தைகள் வருகிற பொழுது, அதான் உறவுகள் உங்களை விட்டு போகுது, நண்பர்கள் உங்களை விட்டு போகுது, பணம் உங்களை விட்டு போகுது, நீங்கள் நினைத்த தொழில் உங்களை விட்டு போகுதுண்டா கவலைப்படாதீங்க. ஏன் இவைகள் எல்லாம் ஏன் போகுது? தேவன் உங்களை உயரத்திலே வைப்பதற்காக. ஆமேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.